சாரிங்க, வீட்டில் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. அதான் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ பரவாயில்லைங்க, அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? ஐ திங்க் நோ. பட் நான் உங்களை எங்கேயும் நல்லா பார்த்துருக்கேன். ஸ்கூல் காலேஜில் எங்கே முடிச்சிங்க? பெங்களூர். இப்போ சின்ன வயசு பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் உங்களை எங்கேயோ நல்லா பார்த்துருக்கேன். எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் அப்படி தாங்க இருக்கு. பெங்களூரில் படிப்பை முடிச்சுட்டு அப்படியே இங்கே அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறீங்களா? ஒர்க் எதுவும் போகல? சரி சரி சரி. என் ஜாப் பற்றி ஏதோ சொன்னாங்களா? சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன பேசுறதுன்னு தெரில, அதான் இன்டர்வியூ மாதிரி ஏதோ ஒன்று பேச சமாளிச்சுட்டு இருக்கேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எதாவது கேட்கணும்னா கேளுங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆஃப்டர் மேரேஜும் அப்பா பிஸ்னஸ் நான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஐயோ இதில் என்னங்க பர்மிஷன்? எனக்கும் ஒர்க் முடியும் எப்படியோ ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சு மிட் நைட் ஆயிரும். உங்களுக்கும் அதே டைமில் தான் முடியும்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி, ஒரு நிமிஷம். அம்மா, இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? இதுங்களா, இது சிஎஸ்ஐ சர்ச்சில் இயர்லி ஒன்ஸ் மாஸ் ப்ரேயர் நடக்கும்ல, நான் வருஷம் வருஷம் போவேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இயர்லி ஒன்ஸ் நானும் இங்கே வருவேன். ஓ, பட் நான் உங்களை பார்த்ததே இல்லையாங்க? நானும் பார்த்ததில்ல. இங்கே பார்க்கணுன்னு தான் அங்கே பார்க்கல போல. ஏங்க இது நீங்கள் தானே? ஆமாங்க, நான் தான். அப்போ நம்ம ரொம்ப வருஷமா ஒன்றா தான் இருக்கும் போல. ஃபோட்டோவில் சொன்னாங்க. எங்கே போகிற? இன்னைக்கு சண்டே தானே, எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் லீவு தான். இப்போ சமைத்தவங்க சமைக்கணும்ல. வேறு 2 பேர் சேர்ந்து சமைச்சிடும். இப்போ தூங்கு. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி. பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டான பூட்டாதடி, சாஞ்சாலே கொட சாஞ்சேனே. சிறுக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர, மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள, இனி எல்லாமே உன் கூடத்தான். வேணாம் உயிர் வேணாம் உடல் வேணாம் நெல் வேணாம், அடி நீ மட்டும் தான் வேணும். சிறுக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர, மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள, இனி எல்லாமே உன் கூடத்தான். வேணாம் வேணாம் உயிர் வேணாம் உடல் வேணாம், அடி நீ மட்டும்தான் வேணும்டே. ரஜி ரஜி, பசிக்குதுமா? எந்திரிங்க, சமைக்கலாம், பசிக்குது. எனக்கு டயர்டாக இருக்குடா, நீயே போய் சமைய. இன்னைக்கு சண்டே தானே, எப்பவும் சேர்ந்து தானே சமைப்போம். ரஜி, எல்லா சண்டேயும் ஒரே மாதிரி இருக்காதுடி. ட்ரீம் லைஃப் ட்ரீமில் மட்டும்தான், டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துடணும். நீ போய் குக் பண்ண போ. என்ன பண்ற? எப்பவும் போலதான். அதான் எல்லா சண்டையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எனக்கு பாதிக்கு தெரியும்.
ஹலோ. ஹலோ. இன்னும் வீட்டுக்கு வராமல் என்னடி பண்ணுற? நியூ இயர் டைம்லப்பா சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு பசிக்குது. சரி இருங்க, நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ண தெரியாமலாம் உனக்கு கால் பண்ணல. ஏன் வீட்டில் சமைச்சு வைக்காம போன்னு கேட்க தான் கால் பண்ணேன். இல்லைப்பா, காலையிலேருந்தே கடையில் தான் இருக்கேன். மதியம் வர முடியல. ஏண்டி கடையில் இருக்கிறதுக்கு எதுக்கடி என்ன கல்யாணம் பண்ண? ஹலோ. வர ஓவர் திமிராயிருச்சு இவளுக்கு. ஹலோ. ஹாய் டார்லிங், சாப்பிட்டியா? இல்லை, ஏன்? அவன் என்ன வீட்டுக்கு வரல. ஏதோ நியூ இயர் சேல்ஸா, இன்னும் கடையிலே இருக்கான். நான் வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணி தரட்டுமா? வேணாம். இன்னும் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஹோட்டல் ஃபுட்டுலாம் வேணாம், ஹோம் ஃபுட் கிடைக்குமா? நம்ம 35 சக்தி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட், வெங்கமேடு, கரூர். எங்கள் கேட் ஆல்வேஸ் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். கம் குயிக். வெல்கம் ஹோம். உட்காரு. காஃபி? ஆஃப் சுகர். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பேசும்போது நீ திட்டின திட்டுக்கு என்கிட்ட நீ பேசவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நாட் பேட். அது தேவையில்லாமல் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி. எதுக்கு சாரி எல்லாம்? அதுக்கப்புறம் தான் நீயா என்கிட்ட பேசிட்டல்ல. ஆமா, எங்க இருந்துச்சு இந்த மாற்றம்? அதான் எல்லா சண்டையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எனக்கு பாதிக்கு தெரியும். நானே எல்லாம் பேசிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, காஃபி குடிச்சது போதும், சாப்பிடலாமா? மித்து, சாப்பிடலாமான்னு கேட்டேன். ம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு லீவ் போடுறீங்களா? எதுக்கு? இல்லை, கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலையா? அதான் இன்னைக்காச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ரொம்ப தான் அக்கறை. இங்கே பாரு, தேவைப்படும் போது கிடைக்கிறதுக்கு பெருசாக லவ் கேரிங் எல்லாமே, கொடுக்கும்போது எடுக்கிறதுக்கு பேர் பிச்சை. என்ன பிச்சைக்காரனாக்காத. ஏன் லேட்டு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆஃப்டர்நூன் மூவிக்கு போகலாமா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வெளியே போகலாமா? ஏய், வெளில போடா. இப்போ யாரும் இல்லை, சொல்லு. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு? துபாயில இருக்கான். அவனை எதுக்கு ஞாபகப்படுத்துற? அவருக்கு நீங்கள் பண்ண துரோகம்லாம் போதும். இனிமேலாச்சும் நம்பிக்கையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. நமக்குள்ளே நடந்தது ஒரு இன்சிடெண்ட், மறந்துடுங்க. என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதோட. குட் பை. என்ன நல்லவன் வேஷம் போடுறியா? இதுதாங்க ஒரிஜினல். நேற்று உங்கள்கிட்ட இருந்தது தான் வேஷம். அந்த வேஷமயிறு எதுக்கு என்கிட்ட போட்டேன்? ஒய்ஃபை தப்பாக புரிஞ்சுட்டு
சாரி. ஏய் என்னடி? எனக்கு உன் கோவம் புரியுது. நீயும் என் சைடில் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்கள் அப்பா அங்கே தனியாக என்ன பண்ணியிருப்பாரு? நீ என்னை புரிஞ்சிருப்பதுனால நான் அங்கே இருந்தேன். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் நீ சொன்னதும் கரெக்டு தான். கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு பேர் லவ் இல்லை. சாரி. ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன்டா. நானும் சாரி. வேணுங்கிறப்ப கிடைக்கிறதுக்கு பேர் மட்டும் லவ் இல்லை. கிடைக்காதப்ப அதுக்காக வெயிட் பண்ணுறதும் லவ் தான். நான் வெயிட் பண்ணியிருக்கணும். இல்லை, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரி, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டீ போடலாம்ல? இல்லைம்மா, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் போகணுமா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எதுவும் சொல்லுங்க, என்ன வேணும்? இல்லைம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸில் வந்துடுவேன். வந்து சேர்ந்து குக் பண்ணலாம். வந்துடுறேன். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தானா? மிஸ்டர் உத்தம புருஷா, இதெல்லாம் நீ நேத்து நைட் என் கூட இருக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீயா வருவையா, என் கூட இருப்பையா, அப்புறம் பொண்டாட்டி ஞாபகம் வந்ததும் போனா நான் என்ன டாட்டா பாய் பாய் சொல்லணுமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இங்க பாரு, உன் பொண்டாட்டி கூட எல்லாம் நீ இருக்க வேணாம்னு சொல்லல. உன் பொண்டாட்டி கூடயும் இரு, ஆனா என் கூடயும் இருக்கணும். எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் என் கூட இருக்கணும். சரியா? இவ்வளோ கேவலமா பேசுற? நான் கேவலமா பேசுறேனா? நீதாண்டா எச்ச. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதோட முடிச்சுக்கலாம். மிஸ்டர் ரோமியோ, உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்க, பாருங்க. புரு, நான் அவ்வளோ மோசம்லாம் இல்ல. நீ நோ சொல்லாத வரைக்கும் இந்த வீடியோ இங்கேயே தான் இருக்கும். ஒருவேளை நீ நோ சொல்லிட்டேன்னு வெய்யி, இது ஆட்டோமேட்டிக்கா உன் பொண்டாட்டி கிட்ட போயிடும். அதனால நான் இனிமேல் என்ன சொன்னாலும் நோங்கிற வார்த்தை உன் வாயில வரவே கூடாது. டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வீட்டுல சொல்லிடு. பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க.